மணிப்பூருக்கு கலந்துவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாது. தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. 14 வயது பெண் பைக்கிலே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு கும்பல் அவளை தூக்கி சென்று கற்பழித்து தெருவோரம் போட்டு விடுகிறது. அதுபோல தூத்துக்குடியில் 2 தினங்களுக்கு முன்பாக போலீசில் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எடுக்காத நிலை இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதல்ல, பெண்களின் மாண்பு சம்பந்தப்பட்டது. Honorable Chairman sir, I am standing with tearful eyes. உங்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம். தமிழ்நாடு is facing very serious situation, panic situation. தினம் ஒரு நிர்பயா வழக்கை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தினம் ஒரு நிர்பயா. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது அல்ல. நாட்டின் மகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடந்த 10 தினங்களில் 3 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. 2.5 வயது குழந்தை இன்ஃபேண்ட் raped by someone. மதுரை நகரத்திலே 14 வயது பெண் பைக்கிலே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு கும்பல் அவளை தூக்கி சென்று கற்பழித்து தெருவோரம் போட்டு விடுகிறது. சினிமாக்களில் பார்த்திருக்கலாம். அதுபோல தூத்துக்குடியில் 2 தினங்களுக்கு முன்பாக போலீசில் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட எடுக்காத நிலை இருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டதல்ல, பெண்களின் மாண்பு சம்பந்தப்பட்டது. காக்க வேண்டிய கடமை இந்த அவைக்கு இருக்கிறது. தமிழ் பெண்களுக்காக தயவு காட்ட மாட்டீர்களா? இந்த அவை மணிப்பூருக்கு இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்புகிறது. ஏன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பக்கூடாது? மகளிர் ஆணையத்தை அனுப்புங்கள், இந்த நாடாளுமன்ற குழுவை அனுப்புங்கள். அங்கு நடைபெறுகிற அநியாயங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழக்கிலே நாடாளுமன்றம் அவ்வாறு செய்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. எனவே I urge the state government I urge the central government to intervene this matter, sending a team to intervene the matter, investigate the matter, file the report before the government. This is my urging, because மணிப்பூருக்கு கலந்துவீங்க, மெழுகுவர்த்தி ஏந்துவீங்க, ஆனா தமிழ் மக்களுக்கு கிடையாதா என்று கேட்டு விடைபெறுகிறேன். Let me listen to him. கண்ணீரோடு விடைபெறுகிறேன். Everything is objective. I will remove. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.